வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக்கெட் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் ஹாங்காங் வர்சஸ் இலங்கை அணிகளுக்கான ஏசிய கிண்ண தொடருடைய நேற்றைய போட்டி விறுவிறுப்பான ஒரு போட்டி. குறிப்பாக ஹாங்காங் அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் பல பிடியெடுப்புகளை நழுவ விட்டமையின் காரணமாக இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். இலங்கையினுடைய பந்துவீச்சு படுமோசம், அதே போன்று இலங்கையினுடைய ஆரம்பம் அருமையாக இருந்தாலும் இடையிடையே விக்கெட்டுகள் சரிந்த வண்ணமாகவே இருந்தது. ஒரு கட்டத்திலே இலங்கை அணி 119 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்த இலங்கை 127 ஓட்டங்களுக்கு இலங்கை அணியினுடைய 6 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக்கெட் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டி விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வெர்சஸ் ஹாங்காங் அணிகளுக்கான நேற்றைய தினம் 2 போட்டிகள் இடம்பெற்றன. நான் இலங்கை தொடர்பான போட்டியை மாத்திரமே கூறுகிறேன். இலங்கை வெர்சஸ் ஹாங்காங் அணிகளுக்கான போட்டி அருமையான போட்டி. குறிப்பாக இறுதி வரைக்கும் இலங்கை அணி வெற்றி பெறுமா ஹாங்காங் அணி வெற்றி பெறுமா என்பதாக ஆள்களுக்கு மத்தியில் இடம்பெற்ற ஒரு போட்டியாக தான் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். இலங்கை அணியினுடைய பந்து வீச்சு படுமோசமாக இருந்தது. இலங்கை அணியினுடைய இன்றைய தினம் இலங்கை அணி ஒரு மாற்றத்தை செய்திருந்தார்கள். மத்திய பத்திரனவை வெளியே அனுப்பிவிட்டு மகேஷ் சிக்சனவை கொண்டு வந்திருந்தார்கள். அவர் சிறப்பாக பந்து வீசி இருந்தாரா என்று நாங்கள் பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் இந்த ஹாங்காங் அணி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அருமையான ஒரு அணி, அருமையாக துருப்படுத்தாடக்கூடிய அணி, அதாவது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அணி. கிட்டத்தட்ட 123 T20 போட்டிகளுக்கு மேல் விளையாடுகின்ற ஹாங்காங் அணியை தான் இலங்கை அணி எதிர்கொண்டது. ஆனால் ஹாங்காங் அணியை விட இலங்கை அணி பல போட்டிகளை சந்தித்திருந்தாலும் இந்த போட்டியில் ஹாங்காங் அணி வெற்றி பெற்றிருக்கும். ஒரு சில கட்சிகளினுடைய மிஸ்ஸின் காரணமாக இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். நாணய சுழற்சியை பொறுத்தவரையிலே நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றிருந்த இலங்கை அணியினுடைய தலைவர் சரித சலங்க முதலிலே களத்தெருப்பாடத்தை தேர்வு செய்திருந்தார். பலர்கள் யோசித்திருந்தார்கள், ஏன் சரித சலங்க களத்தெருப்பாடத்தை தேர்வு செய்திருந்தார்? துடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருக்கலாம் தானே? துடுப்பாட்டத்தை தேர்வு செய்து ஒரு ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும் தானே? ஒரு 160-70 ஓட்டங்களை பெற்றால் ஹாங்காங்கை பதிலுக்கு துடுப்படுத்தாடுமாறு அனைத்து ஒரு குறுகிய ஓட்டத்திற்குள் கட்டுப்படுத்த முடியும் என்பதாக ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் சரித சலங்க செய்ததுதான் சரி என்பதாக நிரூபித்திருந்தார். அந்த வகையில் முதல்ல துடுப்படுத்தாடிய ஹாங்காங் அணி 149 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 4 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்தனில் அவர்களுடைய 1-6 ஓவர் வரைக்கும் ஓட்டங்கள் அதிகப்படியாக இருந்தது. 6-10 வரைக்கும் குறைந்தது. மறுபடியும் இறுதியிலே 16-20 ஓவர்களுக்குள் ஒரு கூடுதலான ஓட்டங்களை பெற்று மொத்தமாக ஹாங்காங் அணி 149 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். இந்த மைதானத்தை பொறுத்தவரையிலே 149 ஓட்டம் என்பது ஒரு சாதாரண ஓட்டம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு ஓட்ட இலக்கு. வேற மைதானங்கள், இலங்கை, இந்தியா போன்ற மைதானங்களில் 200 ஓட்டங்களை பெறுவதை போன்று இந்த 149 என்பது அவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு ஓட்டம் கிடையாது. இந்த ஓட்டத்தை பெற வேண்டுமாக இருந்தால் மிக போராடிதான் இந்த ஓட்டத்தினை பெற வேண்டும். அந்த வகையில ஹாங்காங் அணியினுடைய துடுப்பாட்டத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்த ஜிசான் அலி 23 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 17 பந்துகளுக்கு 4 ஓட்ட மடங்களாக. அதே போன்று அன்சர் ரத் 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 46 பந்துகளுக்கு 4 ஓட்ட மடங்களாக. துஷ்மந்த சமிரனுடைய பந்து வீச்சிலே ஆட்டமிருந்து வெளியேறினார். அதே போன்று பாபர் ஹைதர் 4 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 10 பந்துகளுக்கு நிசாகத் கான் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி ஆட்டமிழக்காமல் 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 38 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 2 ஓட்ட மடங்களாக. யாசிம் முர்தசா 5 ஓட்டங்கள். அதே போன்று ஐசஸ் கான் 4 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மொத்தமாக ஹாங்காங் அணி 149 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 4 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இலங்கையினுடைய பந்துவீச்சு படுத்தையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நுவான் துஷார பங்களாதேசுக்கு எதிரான போட்டியில் மிகச்சிறப்பாக பந்து வீசிய நுவான் துஷார நேற்றைய தினம் 4 ஓவர்கள் பந்து வீசி 36 ஓட்டங்களுக்கு விக்கெட்டுகளிலே துஷ்மந்த சமிர 4 கோல் பந்து வீசி 29 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட். அதேபோல் மகேஷ் சிக்சன 4 கோல் பந்து வீசி 22 ஓட்டங்களை விட்டு கொடுத்து விக்கெட்டுகளிலே வனிதோசரங்க 4 கோல் பந்து வீசி 27 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். அதே போன்று தசும் சானுக்க 1 ஓவர் மாத்திரமே வீசியிருந்தார். 5 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணியினர் 153 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 6 விக்கெட்டுகளை இழந்து
18.5 பந்து வீச்சு பிரதியிலே. இலங்கை சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அருமையாக துடுப்படுத்த ஆடியிருந்தார். ரன் அவுட் மூலையிலே தான் ஆட்டமிழந்து வெளியேறினார். 10 சங்க 68 ஓட்டங்களை பெற்று 10 சங்கவினுடைய 17வது அரை சதத்தினை நேற்றைய தினம் கடந்திருந்தார். ஹாங்காங் அணிக்கு எதிராக 68 ஓட்டங்கள், 44 பந்துகளுக்கு 4 ஓட்டம், 2 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 154.5 இருந்தது. அதேபோல குசல் மெண்டிஸ் தொடர்ச்சியாக ஆட்டமிழந்து சோபிக்கு தவறிக்கொண்டே இருக்கின்றார். 14 பந்துகளுக்கு 11 ஓட்டங்கள், 2 4 ஓட்ட மடங்களாக காமில் மிஸ்ஸார 19 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். உயர்த்தி அடித்திருந்தார். கெச்சில் பிடியெடுத்த ஆட்டமிழந்து வெளியேறினார். 18 பந்துகளுக்கு 19 ஓட்டங்கள், 1 6 ஓட்டம், 1 4 ஓட்ட மடங்களாக குசல் ஜெனித் பெரேரா 16 பந்துகளுக்கு 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். LPW முறையிலே ஆட்டமிழந்து வெளியேறினார். இதிலே ஒரு 6 ஓட்டம், 1 4 ஓட்டம் என்பது குறிப்பிடத்தக்கூடிய இருந்தது. தசுன் சாணக்க 3 ஓட்டத்தினை பெற்று 3 பந்துகளுக்கு 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஒரு 4 ஓட்ட மடங்களாக அதுக்கு அடுத்தபடியாக சரித் அசலங்க 2 ஓட்டங்கள், கமிந்து மெண்டிஸ் 5 ஓட்டங்கள், வனிந்து அசரங்க 20 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக வனிந்து அசரங்க தான் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த அழிந்தார். ஒரு கட்டத்தில் இலங்கை அணி 119 ஓட்டங்களுக்குள் 2 விக்கெட்டுகள் இழந்த இலங்கை அணி 127 ஓட்டங்கள் வரும்பொழுது இலங்கை அணி 6 விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள். குறிப்பாக சரித் அசலங்க தொடர்ச்சியாக படுமோசமாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். அவர் துடுப்பாட்டத்தில் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும். காரணம், அதாவது அண்மை காலமாக T20 ஃபார்மேட்டிலே சரித்த சங்களுடைய ஃபோம் அன்ஃபோமாக இருக்கிறது. அவர் மிக மோசமான முறையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். தசுன் சாணக்கவை ஏன் அணிக்குள் கொண்டு வந்தார்கள் என்பதாக மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்றார். தசுன் சாணக்க என்பது குறிப்பிடத்தக்கூடிய இருக்கிறது. இந்த போட்டியிலே இலங்கை அணி 153 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 6 விக்கெட்டுகளை இழந்து 18.5 பந்து வீச்சு பெறுதலே. இந்த ஃபோமை வைத்துக் கொண்டு இலங்கை அணி இந்திய அணியை எதிர்கொள்ளுமா என்ற கேள்வி பலர், இலங்கை ரசிகர்கள் பலராலும் யோசிக்க வைத்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இருந்தாலும் இலங்கை அணியினர் தற்பொழுது சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். ஏ குரூப்பை பொறுத்தவரையிலே இந்தியா ஏற்கனவே தகுதி பெற்றிருக்கின்றார்கள். பி குரூப்பை பொறுத்தவரையிலே இலங்கை அணி தற்பொழுது முதலாவது அணியாக தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அதே போல ஏ குரூப்பிலே நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி ஓமான் விசஸ் யுஏ போட்டியில் ஓமான் அணி தோல்வி அடைந்திருந்தது. யுஏ அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். இதன் காரணமாக யுஏ அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இல்லான போட்டி ஒன்று இருக்கின்றது. அந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகின்றதோ அந்த அணி சூப்பர் 4 சுற்றுக்கு 2வது அணியாக ஏ குரூப்பில் இருந்து தகுதி பெறும். ஏற்கனவே இலங்கை அணி தகுதி பெற்றிருக்கின்றது. இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற போட்டி தான் மிக முக்கியமான ஒரு போட்டி. பங்களாதேஷ் வெர்சஸ் ஆப்கானிஸ்தானுக்கான போட்டி. இந்த போட்டியிலே ஆப்கானிஸ்தான் வெற்றி பெறுமாக இருந்தால் ஆப்கானிஸ்தான் அணி சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி பெறும். பங்களாதேஷ் அணி சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி பெறாது. சம்டைம் பங்களாதேஷ் வெற்றி பெறுமாக இருந்தால் அடுத்த போட்டி இடம்பெற இருக்கின்றது ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் இலங்கை அணிக்கான போட்டி 19ஆம் தேதி. இது இலங்கை ஏற்கனவே தகுதி பெற்றுவிட்டது. ஆப்கானிஸ்தானா பங்களாதேஷா என்ற ஒரு போட்டி நிலவும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. பொறுத்திருந்தால் ரசிகர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போட்டியாக இருந்திருக்கின்றது. இதே போல மற்றொரு காணொலியோடு உங்களை சந்திக்கும் விடைபெற்று செல்வன் ஆர்ஜி ஆசிர். வணக்கம் நேயர்களே.